இந்த 1947 வந்து நிறைய பேர் அந்த ஃபஸ்ட்டு போஸ்டர் வந்தோடனே நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு, உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் அது வந்ததுக்கப்புறம் அந்த பாராட்டுக்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு கொண்டாடினாங்க. ஸோ நம்ம டெடிகேஷன் லெவல் ஒருத்தட்ட போய் சேருது, அந்த பாராட்டு வந்து நமக்கு கிடைக்குதுங்கிற அந்த சந்தோஷம் எப்படி இருக்குங்க? அயோத்தியா இருக்கட்டும், 1947 ஹாப்பி தான் சொல்லுவோம். நம்மளுக்குமே பண்ணாங்களே டீசரில் ஒரு ஆமாம், டீசரில் நம்ம இதுவே டீசர் வந்த உடனே அது என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி பிக்கஸ்ட் ஃப்ளாப் அப்படி அப்படின்னு போட்டிருந்தாங்க. டீசர் ரிலீஸ் ஆன உடனே எடிட்டட்னு வந்துருச்சு, அந்த வருஷனை எடிட்னு வந்துச்சு. வாவ், நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் சாங் இஸ் கமிங் சூன், புகழனா யூ வெரி அப்படின்னு அப்படியே எடிட்டில் மாறி அதே பர்சன். ஓகே. ஸோ அதுதான் அதெல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் 1947 நீங்கள் கேட்டதுனால சொல்லலாம். அது 1947 போஸ்டர் வந்தப்போ என்ன அப்படி தான் போட்டாங்களாக்கா, ஐயோ இவன் இருக்கான அந்த படம் ஃப்ளாப்பு, கண்டிப்பாக இது இதாகாதுன்னு. ஆஸ்காருக்கு போய் 5வது இடத்துல ஏதாச்சு, லண்டனில் போயிட்டு அவார்டு வாங்கணும் பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்குறது அவ்வளோதான். போய் அவங்களுக்கு போய் நான் திட்டப்படுறது கிடையாது. என்ன இப்படி சொன்னால நான் பண்ணிட்டேன், போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள், கமெண்ட் வந்து நீங்கள் போடுங்க, நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். நான் சொல்ல தேவையில்ல, நான் பண்ணியிருக்கிறத மக்கள் சொல்லுவாங்க, அவன் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அந்த மாதிரி கிரிட்டிசிசம் உங்களுடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் ஏதாவது ஒன்று பாதிக்குது, அந்த மாதிரி ஏதாவது அது அப்படியே கடந்து போகிறது தான்? அது கடந்து போகிறது தான் சொல்ல. யாருமே யாருக்கும் பதில் சொல்ல அவசியம் இல்லை. நம்ம வேலையை கரெக்டாக பார்த்தோன்னா கடவுள் அவங்களுக்கு பதில் சொல்லுவார், அவ்வளோதான்.